விஜய்க்கு கூடின கூட்டத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதெல்லாம் ஓட்டா கன்வெர்ட் ஆகுமா இல்லையா? எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா 75% கன்வெர்ட் ஆகும். அது சரியா தப்பாங்கிறது ஒரு பெரிய டிபேட். நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். ஆனா அவர் முகத்தை பாக்குறதுக்காகவே கூடின அந்த கூட்டம் ஒரு பெரிய கதையை சொல்லுது. என்னோட 10 வயசுல இருந்து, அதாவது 1994ல இருந்து எனக்கு விஜயோட ஃபேஸ் ஞாபகம் இருக்கு. அப்போல்லாம் நான் நிறைய மேகசின்ஸ் படிப்பேன். குழந்தைகளுக்கான மேகசின் எங்க அப்பா நிறைய வாங்கி கொடுப்பாங்க. அது போக குமுதம், கல்கி, ஆனந்த விகடன் எல்லாம் வீட்டுல கிடக்கும். அப்பப்போ அதை எடுத்து வாசிப்பேன். எதுலையுமே பாசிட்டிவா அவரை பத்தி எழுதி எனக்கு ஞாபகம் இல்ல. இந்த முகத்தை வச்சுட்டு எப்படி நடிக்க வந்தாங்கிற மாதிரி எல்லாம் எழுதியிருக்காங்க. அவரை உருவக்கேலி செஞ்ச பத்திரிகையாளர்களும் ஊடகங்களும் பின்னால அவரை பத்தி புகழ்ந்து எழுதி சம்பாதிச்சாங்க. ஏன் அவங்க யூடியூப் சேனல்லாம் இப்ப கூட விஜயை பத்தி கான்டென்ட் போட்டு தான் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. அப்படி வர்ணிக்கப்பட்ட அந்த முகத்தை இன்னைக்கு இத்தனை லட்சம் பேர் பார்க்க காத்து கிடக்காங்கிறதும், அன்னைக்கு அவரை பத்தி அப்படி எழுதினவங்க எல்லாம் இன்னைக்கு இவரை பத்தி புகழ்ந்து பேசி கல்லா கட்டிட்டு இருக்காங்க போதும், அந்த மனுஷன் ஒரு ரிசர்வ் டைப்பா இன்ட்ரோவர்ட்டா பார்க்கப்பட்டாலும் கூட தன்னம்பிக்கைக்கான ஒரு பெரிய உதாரணம்னு சொல்ல முடியும். விஜய்க்காக கூடின அந்த ஜென்சி கூட்டம் அவரோட சினிமா கவர்ச்சிய தங்களோட ஓட்டுக்கான ஒரு காரணியா பார்க்காம அவரோட தன்னம்பிக்கையை தான் ஒரு தலைவனுக்கான குணமா பார்க்கணுங்கிறது தான் நம்மளோட எதிர்பார்ப்பு. அதாவது தலைமைக்கு தேவைப்படுற தகுதிகள்ல இதுவும் ஒரு தகுதி. அப்படிதான் இளைய தலைமுறை தனக்கான தலைவரை தேர்ந்தெடுக்கும்னு நான் நம்புறேன். வெறும் சினிமா கவர்ச்சி மட்டும் தமிழ்நாட்டோட தலையெழுத்து தீர்மானிக்கும்னா அது ஒரு பெரிய டிசாஸ்டர்ல போய் முடியும்.